ஐயனார் துணை சிறையில டுடே எபிசோட்ல நிலா இருந்துட்டு சோழனை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நம்ம காயத்ரி இருந்துட்டு எனக்கு அவங்கள ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை அவரை மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சா நல்லா இருக்குமோன்னு தோணுச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காயத்ரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, எனக்கும் அவருக்கும் டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்கோம். டிவோர்ஸ் கிடைச்சதுன்னா அது வரைக்கும் நீங்கள் சோழனை விரும்பிட்டு இருந்தா கண்டிப்பாக நீங்களே அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே காயத்ரி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சோழனை நானும் விரும்பியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல. எங்கள் வீட்டில் எனக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க. நான் எவ்வளோ தூரமோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கேட்கவே இல்லை. என் ஊர் திருவண்ணாமலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நானும் திருவண்ணாமலை தான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நிலா இருந்துட்டு என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நானும் திருவண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரியோட எல்லா விஷயத்தையும் வந்து நிலா வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் நிலா இருந்துட்டு எங்கள் வீட்டுக்கு கார் டிரைவராக தான் நம்ம சோழன் வந்தார். அதுக்கப்புறம் என் பிரச்சனையை நான் அவர்கிட்ட சொன்னேன். என்னோடய ஆம்பிஷனு நான் தனியாக ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகணும், என்னுடைய சம்பாதியத்தில் கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எல்லா ஆசைகளையும் நான் சோழன்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறமா தான் சோழன் இருந்துட்டு நீங்கள் என் கூட சென்னைக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சென்னை வரைக்குமே வந்தோம். இங்கே வந்து எங்கள் வீட்டில் விடவே இல்லை. பிரச்சனை மேலே பிரச்சனையாக கொடுத்துட்டாங்க. அதனால் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நாங்கள் லவ் பண்ணுறதா சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்போ நாங்கள் விருப்பம் இல்லாத வாழ்க்கையை தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். டிவோர்ஸ்க்கும் நாங்கள் அப்ளை பண்ணியாச்சு. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் டிவோர்ஸும் கிடச்சிரும். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி சோழனவே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.